சுந்தரமணி. நான் சென்னையிலிருந்து ரெடில்ஸிலிருந்து இந்த பரலோக வாசம் செய்கிறதான இந்த ஜெபமலை குற்றாலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதான இந்த ஜெபமலைக்கு மே மாதம் 12, 13 தேதிகளில் நடக்கும் எபிரேய கன்வென்ஷன் கர்த்தருடைய ஊழியக்காரன் வால்டர் பாண்டியன் என்கிற ஒரு ஊழியக்காரன் இந்த இடத்துல நடத்துகிறதான ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு நாங்க வந்திருக்கிறோம். பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். நான் இப்பொழுது கோவையிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இசைக்கருவிகளை குறித்து எபிரேய மொழியிலே ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்ததான அந்த கன்வென்ஷன்ல பேசப்பட்ட ஒவ்வொரு ரகசியங்களும் மிக மிக ஆழமாக இருந்தது. இப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் இதற்கு முன்பாக கேட்டதில்லை. வாத்தியம், தம்புரு, கிண்ணரம், சுரமண்டலம், மத்தாளம், இப்படி நிறைய ஹார்ப்பு, சால்ட்ரி என்கிற பல விதமான இசைக்கருவிகளை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 50ற்கும் மேலாக இசைக்கருவிகள். ஆனால் இந்த 2 நாளுமே ஒரு 10 இசைக்கருவிகளை நாங்கள் மிக மிக ஆழமாக படித்துக் கொள்ளும்படி அவர் உதவி செய்தார். அந்த பரிசுத்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவருடைய உடையிலே மாதுளம்பழங்களும் மணியும் கட்டியிருக்கும். அந்த மாதுளம்பழம் அந்த மணியை அடிக்கும் போது ஒரு இசை உண்டாகும். அது பரிசுத்த இசையாக எப்படி தன்னை இசையாக ஒப்பு கொடுத்தார். அந்த மாதுளம்பழம் அந்த மணியும் அடிக்கிற ஒரு சவுண்டு மிகவும் பரிசுத்தமா இருக்கும் என்று அவருடைய உடையிலே அந்த இசையை ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த வானமும் இந்த பூமியும் எல்லாமே இசையால அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு புல்லாங்கலை எடுத்து ஊதினால் அவருடைய ஜீவ காற்றை ஊதுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த ஓட்டைகளுக்குள்ளே எப்படி அந்த ஜீவனை ஊற்றினார், அந்த ஜீவன் ஊற்றப்பட்டதனாலே என்ன நடக்கும் என்பதை பற்றியும், உங்களுடைய தலைக்கு மேல தீபம் இருக்கிறது, அப்படி ஒரு அக்கினி, எப்படி அந்த அக்கினி வந்து கர்த்தருடைய அக்கினி நம்மை டச் பண்ணுகிறது, அது எப்படி ஒரு இசைக்கருவியாய் மாறுகிறது என்பதை பற்றியும் இப்படி ஒவ்வொன்றாய் அவர் சொல்லிக்கொண்டே போனார். சபையாகிய அந்த சரீரம் தலையாகிய இயேசுவோடு கூட சேரும் பொழுது அது எப்படி ஒரு இசையோடு சேர்ந்து கொள்ளும். அந்த ஒரு மனப்பாடு, ஒருமிக்க அவர்கள் வாசம் செய்து சஞ்சரிக்கிறது எப்படி, இந்த இசை அதற்கு எப்படி உதவி செய்கிறது. ஒரு ஊழியக்காரனும் ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு மேகமாக மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மேகம் ஒன்றோடு ஒன்று முட்டிக் கொள்ளும் பொழுது ஒரு பெரிய மழையும் ஒரு பெரிய இடியும் உண்டாகி எப்படி அந்த இடத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைக்கப்படுகிறது, எப்படி கர்த்தருடைய நாமம் வியாபித்திருக்கிறது, அது எப்படி இசையாய் மாறுகிறது என்பதை குறித்தும் அழகாக சொன்னார். மிக மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் டீகோடிங் முறைப்படி அந்த வார்த்தைகளுக்கு எபிரேய வார்த்தைகளை சொல்லி அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்றும், அது ஒவ்வொன்றும் என்னத்தை குறிக்கிறது என்றும், எப்படி மண்ணினால உருவாக்கப்பட்ட ஆதாம் எப்படி மண்ணை அவனிடத்திலிருந்து எடுத்து அதை எப்படி பொன்னாக மாற்றி எப்படி டிரான்ஸ்பார்ம் பண்ணுகிறார் என்பதை பற்றியும் அவர் அழகாக எடுத்து சொன்னார் இசைக்கருவி மூலமாக. 7 நாட்களும் ஒவ்வொரு தடவை சுத்தி வந்தார்கள் எரியோ கோட்டைய. 7வது நாள்ல 7 தடவை சுத்தி வந்தாங்க. அப்படி 7 தடவை சுத்தி வரும்போது அவங்க ஜனங்கள் மிகவும் மகா ஆர்ப்பரிப்பாய் ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது அந்த ஆர்ப்பரிப்பின் அந்த எக்கால சத்தத்தோடு இந்த ஆர்ப்பரிப்பும் சேர்ந்து கொள்ள எப்படி அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது, அவர்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு நேராக அவர்கள் எப்படி ஏறி போனார்கள் என்று சொன்னதை அவர் கர்த்தருடைய வருகையை அதோடு சேர்த்து சொன்னார். நாம் எல்லாரும் அங்கு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தராகிய யெகோசுவா இயேசுவின் நாமத்துல அவர்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள் என்றும், அவர்கள் எப்படி ஏறி போனார்களோ அதுபோல நாமும் இந்த சரீரத்தை களைந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷனோட எப்படி போவோம் என்பதை பற்றியும் மிக அழகாக சொன்னார். அவர் ஒவ்வொரு அந்த இசைக்கருவியையும் சொல்லும் பொழுது எங்களுடைய இருதயம் உயிர்ப்பித்தது. எங்களுக்குள்ள ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எல்லாம் அவர் அழகாக வெளிப்படுத்தி காட்டினார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கல,
ஒரு சாப்பாடி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை ஆண்டவரிடத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற அந்த சுவிசேஷ பாரம் எங்களை அழுத்தியது. ஒருவேளை உடம்பு சரியில்லாதவர்களோ மற்றவர்களோ தேவையுள்ளவர்களோ வந்தால் அவர்களுக்கு ஜெபித்து அவர்களுக்கு சுகமானதற்கு அப்புறம் ஒருவேளை அவர்கள் ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து நிலைக்க முடியாவிட்டால் அவர்கள் இந்த பரலோகத்திற்கு வர முடியாமல் போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய வருகையவே அவர் தாமதிக்கிறார் என்றால் அவர்களையும் எப்படியாவது கர்த்தருக்குள்ள நடத்தி அவருடைய ஆவிக்குரிய அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய அந்த நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறும் வரைக்கும் அவர்களுக்கு நல்ல ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுத்தவர்களை ஆதரித்து அவர்களை அன்பின் அபிஷேகத்தினாலே அவர்களை நடத்த வேண்டும் என்பதையும் அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகவே நாங்கள் இங்கிருந்து கடந்து போகிறோம், வெறுமனே அல்ல, வந்த பிரகாரம் அல்ல, ஒரு ஊழிய பாரத்தோடு, ஒரு தேவனை எப்படியாவது இந்த அகில உலகத்திற்கும் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஆத்தும பாரத்தோடு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பெரிய காரியங்களை இயேசுவுக்காக செய்வோம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.